ஹலோ என்ன பந்தல் பழனி என்ன தானே? ஆமா, நீங்க யாரு பேசுறது? என்ன செல்லத்தாக்கி மரமுவா சின்ன பொண்ணு பேசுறேன். சொல்லு தங்கச்சி, வீட்டுல எதுவும் விசேஷமா பந்தல் போடணுமா? என்ன எங்க வீட்டுல இப்போதைக்கு விசேஷம் இல்ல. நம்ம புஷ்பக்காக்கு அக்கா மோகனுக்கு கல்யாணம் பார்த்துடுங்க. இன்னும் 2-3 நாள்ல. சரிம்மா என்னைக்கு கொண்டு வந்து போடணும்? பத்மாக்கா என்னை பந்தல் கொண்டு வந்து போடணுங்காரு அந்த அண்ணன். நாளை காலையில கொண்டு வந்து போட சொல்லிருமா, அப்பதான் கல்யாணம் வீடு மாதிரி தெரியும். அது நீங்களே சொல்லிருங்கக்கா. ஏன் பந்தல் போடுறத தம்பி நாளை காலையிலே கொண்டு வந்து போட்டிருப்பா, அப்பதான் வந்து பிள்ளைகள் எல்லாம் விளையாட வைக்க செய்யும். அங்கே வெயிலா கிடக்கு பத்திய முத்தத்துல. ஆமா, அப்பதான் கல்யாணம் வீடு மாதிரி தெரியும். ஆமா ஆமா, சரி இந்த சாயந்தரம் வந்து இந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிறான். அட்வான்ஸ்லாம் ஒண்ணு வேண்டாம், நம்ம வீடு தானே, போட்டுட்டு கடைசில துட்டு தரும்போது சேர்த்து தாங்க. சின்ன பொண்ணு அட்வான்ஸ் வேண்டாங்க. இது சரிப்பட்டது, போன கொண்டாங்க. நே அட்வான்ஸ் வாங்கலன்னு வச்சுடுங்க, சட்டு ஞாபகம் இருக்காது. வேற யாராவது பந்தல் போட கூப்பிட்டா அந்தால பேருவியா, அதுக்கப்புறம் சரிப்படாதனே. சாயந்தரம் வந்து அட்வான்ஸ் கையோட வாங்கிடுங்க. சரிதான், நீ சொல்லுங்க. சரிதாம்மா, அப்ப சாயந்தரம் ஒரு 6 மணிக்கானு வரேன், அப்படியே அட்வான்ஸ் தந்துட சொல்லு. சரிண்ணே வைக்க என்ன. சின்ன பொண்ணு அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்க? உங்க கையில இருக்குது போல கொடுங்க, ஒரு 500 ரூபாய் கொடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சும்மா ஒரு பியாரு கொடுக்க தானே, மொத்தத்துல இதுல கழிச்சு விட்டுற வேண்டியதான் 500 ரூபாய். அட்வான்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும்லக்கா. டக்குன்னு காலையில கொண்டு வந்து பந்தல போட்டுருவாங்க, இல்லன்னா அந்த அண்ணன் எங்கேயாவது ஞாபகத்துல எங்கேயாவது போயிருவாரு. அதுவும் சரிதமா, வேற எதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமோ கரெக்டா சொல்லிருமா, டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு போக சொல்லி. சமையல்காரருக்கு நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டே பார்த்துடுங்க அட்வான்ஸ் கையில இருந்து. நீங்க எனக்கு ஒரு 500 ரூபாய் தந்துருங்க. சரிம்மா தந்துருதேன், ஞாபகம் வச்சுக்கேன். ஞாபகம் என்கிட்ட கேட்டுன்னு மறந்துடுவேன். பொறவுக்கு பூவுக்கு ஒரு அண்ணன் தெரிஞ்ச அண்ணன் தான், ஆல்பம் கொண்டாரன்னு சொல்லியிருக்காங்க. மாலைக்குள்ளதெல்லாம் ஆடலாம், நீங்க பாத்து சொல்லுங்க. எனக்கா சாயந்தரம் எங்க போயிடுறது? ஏன்னா சாயந்தரம் தான் வரேன் இருக்காரு. சரிம்மா சரி. புதுசா இப்போ 2-3 நாளா வேலை போயிட்டு இருக்க பாத்தீங்களாக்கா. காலையில இருக்க மாட்டேன், பந்தல் போட நேரத்துல இங்க பக்கத்துல நின்று கரெக்டா சொல்லுங்க எனக்கா, எது வரைக்கும் போடணும் என்ன ஏதுன்னு. அலிபிட்டி எப்பமா வருவனி? அது 2-3 மணி நேரம் தாக்கா, வேலை இருக்கிறத பொறுத்து. உடனே வந்துடும் பார்த்துடுங்க. சரிம்மா, கல்யாண நேரத்துல வேலைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காதமா, ஒரு 2 நாளா வேலைக்கு லீவ் போடுனே. என்னத்தக்க லீவ் போட, நான் தான் 3 மணி நேரம் தானே போறேன். சரி பார்த்து எடுத்து செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சின்ன பண்ண போயிட்டு வரேன், ரொம்ப நன்றிமா. இதுக்கு எனக்கா நன்றி. சரிக்கா, நல்லபடியா கல்யாணம் முடியும், கவலைப்படாதியா. அதுதான் எனக்கு வேணுமா. ஆகா வந்துட்டாயா, வந்துட்டா. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டையே தான் அண்ணி குட்டி போட்டு போன மாதிரி சுத்தி சுத்தி வாரோம். அதான் எங்கயா டூர் கூட்டி போங்க அண்ணி. நான் இது வரைக்கும் கொடைக்கானலுக்கே போனது இல்ல, போயிட்டு வரமா அண்ணி 2 நாள். எனக்கு ஆசையா தான் இருக்கு போறேன்னு, ஆனா ஆபீஸ்ல லீவ் தர மாட்டாங்களே. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கேட்டு பாருங்க நீ லீவ். கேட்டுருவோம். சார் குட் மார்னிங் சார், என் மாமியா கிழவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 2 டேஸ் லீவ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்ன சார் சொல்லுதியா? பாருங்க சார், ஒரு நிமிஷம் போன வைங்க, நான் இப்ப வரேன். லீவ் கிடைக்கலையோ? யா வாயை பிளந்துட்டு இருக்கியா? அது என்கிட்ட வா, 2 நாள் என்ன 2 வாரம் லீவ் கிடைக்கும் போது இப்போ என்ஜாய் கொடைக்கானல். எப்படி அண்ணி? இப்ப பாரு ஏதே, கொஞ்சம் மாமியா கிழவி தலைக்கு மேல உட்கார்ந்துரும். ஏதே கொஞ்ச நேரம் பாடுங்க. பரவாயில்ல, நல்லா ஜாலியா இருக்கு படுக்கிறதுக்கு. அப்படிக்கு சோறு ஹோட்டல்ல தான வாங்கி திங்கணும். ஆமதே, அது இருக்கட்டும். முதல்ல நீங்க ஒரு சோகமா இருக்க மாதிரி அப்படி மூஞ்ச வைங்க. எதுக்கு பரவாயில்ல? அப்பதான் இன்னைக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கும். இந்த பாலை லேச குடிச்ச மாதிரியும் குடிக்காத மாதிரி அப்படியே பாவலா காட்டுங்க பாப்போம். உனக்கு கொடைக்கானல் போணுமா போவேண்டமா? மாமியா கிழவி 1 2 3 பாருங்க சார், என் மாமியா கிழவியா போன் போட்டு சொன்னதுக்கு நீங்க நம்ம மட்டும் சொன்னீங்களா, வீடியோ கால் போட்டிருக்கேன், நல்லா பாருங்க சார். என் மாமியா கிழவி கையும் காலும் பறக்க போட்டாச்சு, பால் வேற ஊத்திக்கிட்டே இருக்கும், ஒன்னும் இறங்கின பாடில்ல சார். இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு கிடக்கு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அநேகமா இன்னைக்கு. அதனால சார் நான் உங்ககிட்ட 2 நாள் லீவு கட்டேன். என்ன மர்மலன்னு கிடக்கியா, நல்ல சொகுசா படுத்திருக்கீங்களே, அதான் சீன் முடிச்சு போச்சுல. எந்திரிங்க முதல்ல. அது இன்னும் என்ன வாய் படுத்துட்டு இருக்க, சீக்கிரம் போய் துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. மாமியா கிழவி 2 வாரம் லீவு கட்டிருக்கேன், அப்படியே கொடைக்கானல் ஊட்டின்னு ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வருவோம். மாமியா கிழவி ஹோட்டல் சாப்பாடுல நமக்கு சரிப்படாது, அண்டா நிறைய புளிச்சோரை கிண்டி கொண்டு போய் வேண்டியதான். புளி வர இல்ல, புளி வாங்கிட்டு வாடியறேன். புளியா வாங்க போற புளி. ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க, அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அட வச்சு சீக்கிரம் கொண்டாங்க துட்ட பிரியாணி வாங்கி தும்போம். அட மூதேவி, கவரிங் செயின் எவன்ட்ட அட வச்ச துட்டு தருமா? கவரிங் செயினா? அடி மாட்னடி என் பம்பர கட்ட மண்ட. என்னையா சொல்லுவீரு? அவசரப்பட்டுட்டியே குமாரு. யோ கூப்பிட்ட ஓமட்ட தான கேட்டிட்டு இருக்கேன். எடி அது வந்து கழுத்துல இருக்கே, கொண்டு போடாத. அழகு சுந்தர அண்ணே. தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. என்னடி சத்தம்? நானும் என் பொண்டாட்டியும் பேசிட்டு இருந்தோம்மா. அப்படியா? அப்படிதான்டி. சரி சரி,
கொஞ்சம் நாளே நம்மள ஓட விட்டு விரட்டுவா. இப்ப விஷயம் முழுசா தெரிஞ்சு அவ்வளவுதான், நம்மள ஊரை விட்டே விரட்டிடுவாளே. என்னடி சொன்னா? செயின் உடனே ஆக்கர்ல போடணுமா? ஐயோ எண்ணி தங்க சின்னதா ட்விஸ்ட் ஆயிட்டு ஆக்கர்ல போறதுக்கு இது என்ன ஈயம்பு தலையா அண்ணி? தங்கம் தங்க நகை அது தெரியுது. கொட்டிட்டீங்க எண்ணி. எத்தனை கேரட் இது? எத்தனை கேரட்டா? நான் என்னைக்கு கேரட் கடையில போய் கேரட் வாங்கினேன். இந்த மனுஷன் தானே எதனால காய்கறி வாங்கிட்டு வருவாரு. ஓ வாயை பிளந்து நிக்காரு. எத்தனை கேரட்டுங்கறல? 1 கிலோக்கு எத்தனை கேரட் நிக்கும் கடையில வாங்கிட்டு வருவீங்களா? சொல்லு வை. ஏடி 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் பெரிய கேரட்டா இருந்தா ஒரு 3 கேரட் கிட்ட நிக்கும். 1 கிலோனா எப்படியோ நான் 12 கேரட் கிட்ட நிக்கும்னு சொல்லுப்பா. 12 கேரட். என்னது 12 கேரட்டா? டியூப் லைட்னா இப்படிதான் இருக்கணும். டியூப் லைட் சரியான டியூப் லைட். யோ உள்ள வரோம். வர மாட்டேன்டி. வாய். யோ இதுக்கு முதல்ல பதில் சொல்லு வை. ஏடி நீ நம்பட்டப்பா. இது 10 பவுன் தங்க செயின்டி, தங்க செயின். ஏடி உண்மையிலேயே தங்க செயின் தான்டி. நெசமாதான் சொல்லுதே. நான் எதுக்கு தெரியுமா அப்படி கவரிங்னு சொன்னேன். திடுதுப்புடு யாராவது வாசல் கிட்ட நின்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கவரிங்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? தங்க செயின்னு சொன்னோம்னா திடுதுப்புண்டு ராத்திரியா எவனா கள்ள பையன் வீட்டுக்குள்ள சாடி தங்க நகையை தூக்கிட்டு போறது இல்லாம பொண்ணையும் சேர்த்து கடத்தி கொண்டு போயிட்டாம்னா நான் பொண்டாட்டிக்கு என்னட்டி செய்வேன் சொல்லு? எனக்கு இருக்கதோ ஒன்லி 1 பொண்டாட்டி. நான் என்ன செய்வேன் சொல்லு? பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேமா. வாயில வரதெல்லாம் பொய், பொய்க்கு மேல பொய், பொய் மூட்டை. இது மட்டும் தான் கவரிங்க? இல்ல நீ இதுக்கு முன்னால ஒரு நகை வாங்கி கொடுத்தீரல அதுவும் கவரிங்க? இது மட்டும் தான் அப்படி கவரிங். அதெல்லாம் ஒரிஜினல் தங்கம். இதே மாடல்ல தங்கச்சங்கிலி உனக்காண்டி வாங்கதான் போனேன் 10 பவுன்ல. அங்க போன போறதா தெரிஞ்சது என்கிட்ட இருக்க 10 லட்சத்துல ஒரு 5 ரூபா போல குறைய இருந்துச்சு. அதனாலதான் மனசு உடஞ்சு போய் திரும்பி வந்துட்டேன். சரி திரும்பி வராம வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு தான் உனக்கு ஒரு கவரிங் நகையை வாங்கிட்டு வந்தேன். யோ நீரெல்லாம் திருந்திடவே மாட்டாரு. 10 லட்சத்துல 5 ரூபா குறைய இருந்தாக்கும் நீரெல்லாம் ஒரு உப்பு சரட்டை கூட ஆக மாட்டாரு. என் தலையெழுத்து எல்லாம் வேற என்ன செய்ய? இந்த வாரம் இனிமேல இருந்து லாபத்துல எவ்வளவு பணம் வந்துச்சோ அவ்வளவு என் கையில கொண்டு தரணும். தந்துருது அப்படி தாரே. கோழி பிசினஸ் நடக்க எப்படி? நடக்கு. இப்பதான் முட்டை குஞ்சு பொரிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வளரும். வளர பணமும் குட்டி போட்ட மாதிரி வளர்ந்த மாதிரியே வளர்ந்துட்டு இருக்கும். பாத்துக்கோ ஒரு கொஞ்ச நாள் ஆரோன்னா வளர்ந்துரும். வளர்ந்தோட வித்துருவோம் பத்தியா? அப்ப மொத்தமா பணத்தை கட்டி அதான் சாக்குல கட்டி உங்க கையில கொண்டு தந்துருது. கவலையே படாத. சாக்கு முட்டையிலையா? ஆகா கடவுளே இதாவது நசமா இருக்கணும். முட்டை இப்பதான் குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் வளர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆயிரும்ல. வளர்ந்த உடனே அப்பா ஒரே கொண்டாட்டம் தான். அடியே சில்வண்டு இப்ப எகத்தாளமா பார்த்து சிரிச்சிட்டு போறேன். ஆனா பாரு கோழி வளர்ந்த உடனே என் கையில அப்படியே குட்டி சாக்கு நிறைய பணம் பொருளும் டி. அப்ப உனக்கு திருப்பி வைக்க ஆப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து. சரி அது வரைக்கும் இந்த கவரி நகையை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஒருவேளை வெளுத்து போச்சுன்னா லேசு முக்கு கொடுத்து வாங்கிக்க வேண்டியதான் யாருக்கு தெரியாம. டெய்லி இதை போட்டோம்னா 10 நாள்ல பல்லிடிச்சு போவோம். அதனால பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு எங்கேயா போனா வந்தா போட்டுக்க வேண்டியதான். ஐயா என்ன அடியப்பா, வாயெல்லாம் அங்கங்க கிழிஞ்சு தொங்குது. ரத்தம் கொஞ்சம் குறைவுதான். ஓம காயெல்லாம் ரொம்ப அதிகம். ஓம குத்தா குத்தி போட்டான். அம்மா ஐயா பாரதேவா மனசு தளர விட்டுறாத. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னே. நான் ஒரு ஐடியா சொல்லுதேன் கேளு. என்ன சொல்லுங்க? நீ தப்பா நினைக்கலன்னா நான் வேணா ஹெல்ப் பண்ணுதேன். ரன்னிங் ரேஸ் மேரேஜ் வச்சிருமா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. என் பொண்டாட்டிய அப்படியே நைஸா யாழின்ட்டு பேசி கூட்டிட்டு வர சொல்லிருந்தேன். நீனும் அப்படியே கிளம்பி நேரம் ஊட்டிக்கு போயிருங்க. அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கா. உங்களுக்கு என்னென்ன தேவையோ வீடு எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். ஒரு பிரச்சனை இல்ல. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இங்க வாங்க. அதுக்குள்ள சண்டை கிண்ட கோவம் அதெல்லாம் மாறி போயிரும். கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன செய்ய முடியும் உங்க 2 பேரையும்? நீங்க இப்படி ஒரு ஐடியாவை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலனே. என்னப்பா எல்லாம் உன் நன்மைக்கு தானே சொல்லுது. உங்க அம்மா வேற ஒரு பொண்ணு கூட்டு வந்து ஒரே அப்படி இப்படின்னு சொல்லி ரகலை பண்ணிட்டு இருக்கு கல்யாணத்தை முடிக்கிறதுக்காண்டி. வேற இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி? இதானே ஒரே வழி. எந்த வழியா இருக்கட்டும்னே வாடி போய் கல்யாணம்லாம் சரிப்படாது பாத்துக்கோங்க. ஏன்ப்பா ஊர் உலகத்துல நடக்கலையா? ஒரு நிமிஷம் 2 பேருக்கும் பெத்தவங்களை நினைச்சு பாருங்கண்ணே. பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க படிக்கலனால என் பிள்ளை எப்படியாவது படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சுத்தி இருக்கவங்க சொந்த பந்தம் எல்லாம் சொல்லும். பிள்ளைகளை எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்? ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கு அனுப்பி விட வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாம கஷ்டப்பட்டு தாம நல்ல உடுத்து துணி இல்லைனாலும் பிள்ளைகளுக்கு நல்ல உடுத்து துணி வாங்கி கொடுத்து, தாம் பழைய கஞ்சி குடிச்சாலும் பிள்ளைகளுக்கு சுடுச்சோறு பொங்கி கொடுத்து காலேஜ் அனுப்பி அதுல நல்லா படிக்க வச்சு கை நிறைய சம்பளம் வாங்க வச்சு அழகு பார்த்து
தனக்கு கஞ்சி ஊத்தாட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைக்காங்க பாருங்க. அந்த பெத்தவங்க மனசை வருத்தப்பட வச்சுட்டானே ஓடி போனோம். சொல்லுங்கண்ணே, நான் சொல்லதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது பொருந்தும்னே. கண்டதே கனவு கொண்டதே கோலம் சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட நான் என் போக்குல போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா வேணா இருக்கும். சொல்லுங்கண்ணே, ஏன்னா இப்ப தலை குனிஞ்சு நிக்கீங்க? எனக்கு யாழினியை பிடிச்சிருக்கு, ஆனா அவளை விட்டுட்டு வேற யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ண எனக்கு இஷ்டமும் இல்ல. என்னைக்கு எங்க பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கும் அன்னைக்கு நடக்கட்டும். அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம், நாங்க 2 பேரும் ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு. என்ன தேவா இப்படி சொல்லுத? வேற எப்படினே சொல்லுங்க, வேற எப்படினே சொல்ல. நீங்க சொன்ன முடிவுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். எங்க 2 பேருக்கு கல்யாணமே நடக்கட்டாலும் பரவாயில்ல, இந்த முடிவுக்கு ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். சாரி தேவா, நான் சொன்னது தப்புதான். ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன் பாத்துக்கோ. உனக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணுமேங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன் பாத்துக்கோ. அதனாலதான் இப்படி ஒரு தேவையில்லாத விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. என்னனே சாரி எல்லாம் கேட்டுட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. இல்ல நீங்க சொன்னீங்களா, அதுக்கு நான் விவரத்தை சொன்னேன். உண்மையிலே தேவா, உன்னை யாழினியை நான் பாராட்டுதேன். இவ்வளவு சூழ்நிலை வந்த பிறகு ஸ்ட்ராங்கா நிக்க பத்தியா? உங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் நீங்க சங்கடப்படுத்த கூடாதுன்னு உங்க 2 பேர் மனசுக்கு ஒரு குறையும் வராது. நல்லபடியா உங்க 2 பேர் கல்யாணம் சீக்கிரமே நடக்கும். சுபி, ஏன்டா இப்படி ஓடியார? உங்க வீட்ல ஒரு அக்கா இருந்தாங்கல்ல பொண்ணுன்னு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு. அந்த அக்காவை காணல மாமா, காணவே இல்லையா? கல்யாணம் நின்னு போச்சா? மக்களே, சுபி என்ன சொல்லுத? ஆமா மாமா, புஷ்பத்து வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதிர்ச்சியா இருக்காங்க. கல்யாணம் நின்னு போச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. உங்க கல்யாணத்தை வச்சு ஒரு வாரம் லீவ் போட்டு ஜாலியா சுத்தலாம் நினைச்சேன். மக்களே, இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல. அதே முகூர்த்தத்துல நம்ம தேவா மாமாவுக்கும் யாழினி அக்காவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்ஜாய் பண்ணு. ஒரு வாரம் என்ன 10 நாள் லீவ் எடுத்துக்கோ, கொண்டாடு. தேவா, இப்போதானே சொன்னேன் உனக்கு ஒரு குறை இருக்காது. கண்டிப்பா அதே முகூர்த்தத்துல உங்க 2 பேர் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்க போகுது. இப்ப சந்தோஷமா? சந்தோஷம் தானே. ஆனா எங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? இப்போதான் ஞாபகம் வருது. நேத்து நான் நல்ல நைட்டு தூக்கத்துல அரக்கறக்கத்துல இருந்தனா, அப்பதான் என் பொண்டாட்டி சொல்லிட்டு இருந்தா, எங்க நம்ம தேவா யாழினி கல்யாணத்தை எங்க அண்ணி எல்லாரும் சேர்ந்து குரூப் சாட்டு ஒரு பிளான போட்டிருக்கோம். அந்த பிளான வச்சு நாங்க எப்படியா கலந்து முடிச்சு போன்னு சொன்னா, நானும் தூக்கத்து கறக்கத்துல என்ன பிளான் அதுக்குள்ள சொல்ல மாட்டேன்ட்டாளா? சரிண்ணே, எது எப்படியோ எங்க அம்மா சம்மதத்தோட யாழினி அப்பா சம்மதத்தோட கல்யாணம் முடிஞ்சா சரிதானே. கவலையப்படுத்த நல்லபடியா நடக்க பாப்போம், என்ன ஏதுன்னு பாப்போம். நான் வேற சந்தோஷத்துல தலைகால் புரியாம அங்க மாற ஓடுதே. என் பைக் இங்கல இருக்கு, யாரா தூக்கிட்டு ஓடுறதுக்கா?